நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். நான் ராவணமானா ஆவன்றுனா ராவணமானா ஆவன்றுனா அழகப்பன். வீதி பெயர்களையே விலாசமாக வைத்தார்கள். நான் வாழுகின்ற ஆற்றங்குடியில் முகப்பு வீதி, சீனா நாவண்ணா ராவணமானா வீதி, பின்பக்கம் பானாச்சூனாப்பானா வீதி, கோயிலுக்கு அருகிலே உள்ள வீதி பேனாக்கானா வீதி. இப்படிப்பட்ட விலாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நகரம் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு பாரம்பரியம் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா, அந்த வேஷ்டி சட்டை தான். அந்த வேஷ்டி சட்டையோடு வர வேண்டும். நான் 1956 ரெங்கூன் என்னுடைய தகப்பனார் ரெங்கூன் என்னை கூட்டிட்டு சென்றிருந்தார்கள். அங்குதான் என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் அங்குதான் படித்தேன். அங்கு 8 வருஷம் ரெங்கூன் டவுனில் இருந்தேன். அது கிட்டத்தட்ட முகல் வீதி நம்ம செட்டியாருங்க வீதி மாதிரி தான். ஒரு அயல் நாட்டில் நம்ம செட்டியாருங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க. 6:30 3:30 6:30 கோயில் மேலே கோயில், ராஜா வீட்டு ஆஃபீஸ் இருந்தது, ரெட்டியார் அறை, இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக பர்மாவில் நம்ம நகரத்தார்கள் எல்லா ஊர்க்காரங்களும் இருந்தாங்க. எல்லாரும் மனசு வச்சா முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நகரத்தார்கள் அனைவரையும் 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரையும் ஒரு கணனி மூலமா இணையத்தின் மூலமா இணைக்கணும். 30 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் புள்ளி ஆகிறேன், செட்டிய வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பையங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன? அதுக்கு ஏற்றாற் போல் ஏதாவது எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஓட்டுரிமை வாக்களித்து இதுக்கு ஏதாவது தீர்வு காணலைன்னா நம்ம சமூகம் சிதைகின்றதை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுதான் உண்மையான நிலவரம். இதில் இந்த விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா நாராயணன்? விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் கட்டுப்பாடோட தாய் தகப்பனோட தெரிஞ்சு போயிட்டு வர்றது சுதந்திரம், இல்லை நான் பாட்டு போகிறேங்கிறது விடுதலை. இப்போ நம்மதில் நிறையா பேர் விடுதலை ஆகிட்டோம். இதுதான் இயற்கையான உண்மை. ஒரு சாமியை இப்போ இயேசுநாதரை போய் பார்க்குறேன், மாதாவை பார்த்தேன்னா கண்ணு தெரியுதுன்றோம், அல்லாவை பார்த்து எங்கிட்டாவது போய் சாமி கும்பிட்டா பயம் போகுதுன்றோம், மாரியாத்தாலை பார்த்தா புள்ள பறக்குதுன்றோம். அப்படிங்கிற மாதிரி சாமியே தன்னை நிரூபித்தா தான் நம்புகிறோம். அதனால் ஐக்கிய நகரத்தார் சங்கம் நிரூபிக்க ஆரம்பித்தா தான் இதை ஓவரால் கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும்னே. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன், கொடம்பாக்கம், சென்னை. ஆத்தங்குடியை சேர்ந்த AR அழகப்பன், இவர் ஐக்கிய நகரத்தார் சங்கத்தின் மூத்த உறுப்பினர். இவரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வெளிச்சம் போடும் மேடை. அந்த வெளிச்சம் போடும் மேடையில் வெளிச்சமான சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே வைக்கின்றேன். இந்த ஐக்கிய சங்கத்தின் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை ஆயுள் சந்தாதாரராக இருந்து வருபவன். இங்கே வந்திருக்கின்றவர்களில் வயதில் சற்று மூப்பானவன். இந்த நிலையில் இந்த ஐக்கிய சங்கத்தை ராஜா முத்தையா செட்டியார் அவர்கள் தோற்றுவித்த பொழுது அந்த கூட்டம் ரெங்கோன் நகர விடுதியில் பர்மா பாய் விரித்து தரையில் சம்மணம் போட்டு நடந்தது. ஒரு 20 பேர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்கள் அடையாறிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அவரோடு சுமார் 20 கூட்டங்கள் நான் வந்திருப்பேன். அவருக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அதற்கு பிற்பட்டு எங்களுடைய பெருமைக்குரிய MAM ராமசாமி தலைவரானார். அவரும் சில கூட்டங்களுக்கு வந்தார். பிறகு SRP டூல் சுப்பிரமணியம் அவர்கள் பொறுப்பிலே விட்டுவிட்டார். அவரே தலைவராக இருந்து பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய நிதிநிலை அறிக்கையும் MAM ராமசாமி பெயர் இல்லாமல் வெளியிட்டார்.
அதுவும் தெரியும். அதற்கு பிறகு நம்முடைய மதிப்புக்குரிய நீதியரசர் ஏஆர் லட்சுமணன் காலத்தில் இந்த கூட்டம் எம்ஏஎம் காலத்திலும் காஸ்மாபாலிட்டன் கிளப்பிலே நடந்தது. விவாதங்கள் வந்தன. நம் அனைவருக்கும் தெரிந்த ஏஆர் லட்சுமணன் அவர்கள் இந்த சங்கத்தை எல்லோரும் உறுப்பினராக்க வேண்டும் என்ற ஒரு பாதையை போட்டவர் அவர்தான். அதற்கு பிற்பட்டு ஊருக்கு உபகாரியாக விளங்குகின்ற ஞானம் அவர்கள் இந்த சமூகத்துக்கும் உபகாரியாக ஆக வேண்டும் என்று நினைத்து இங்கே வந்திருக்கின்றார். இந்த தீர்மானம் போடாமல் நாம் சில தீர்மானங்களை நாமே போட்டுக்கொள்ளலாம். இங்கே என்னை அழைக்கின்ற பொழுது ஏஆர் அழகப்பன் என்று அழைத்தார்கள். நான் சிரித்து போனேன். நான் சொல்ல நினைத்த கருத்து, நான் ராவண்மானா ஆவன்றுனா ராவண்மானா ஆவன்றுனா அழகப்பன். ஆவன்றுனா அழகப்பன் என்பதுதான் இந்த அகிலம் அறிந்தது. இந்த தலைப்பெழுத்தை நாம் இப்பொழுது எல்லோரும் ஆங்கிலத்தில் போட்டுவிட்டோம். இதை தயவு செய்து ஆங்கிலத்தில் யார் யார் ஒரு குடும்பத்தில் நான் ஆவன்றுனா என்று போட்டால் சகோதரர்கள் ஏஆர் என்று போடுகிறார்கள். எல்லா குடும்பங்களிலும் உள்ளது. எனவே நான் தீர்மானமாக கொடுத்ததை சொல்கிறேன். இங்கே நாம் முகப்பெழுத்தை இதுவரை ஆங்கிலத்தில் போட்டால் அதை மாற்றுங்கள். ரெண்டாவது, இந்த பெயர்கள் எவ்வளவு நல்ல பெயர்கள். அந்த விலாசம் ஒன்று மிக முக்கியமானது என்பதற்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன். வீதி பெயர்களையே விலாசமாக வைத்தார்கள். நான் வாழுகின்ற ஆற்றங்குடியில் முகப்பு வீதி, சீனா நாவண்ணா ராவண்மானா வீதி, பின்பக்கம் பானாச்சூனாப்பானா வீதி, கோயிலுக்கு அருகிலே உள்ள வீதி பேனாக்கானா வீதி. இப்படிப்பட்ட விலாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நகரம் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார். கோயிலுக்கு ஒரு அண்டா கொடுக்கின்றோம், ஒரு பொருள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அங்கேயும் விலாசத்தை தமிழிலே போட்டார்கள். பர்மாவுக்கு நாங்கள் சென்ற பொழுது அந்த ஆறரையில் 10 பெட்டகங்கள் இருந்தன. 10 பெட்டகங்களிலுமே விலாசங்கள் தான். ராஜா வீட்டு பெட்டகத்தில் 3 ஆனா என்று தான் போட்டிருந்தது. எனவே தயவுசெய்து அந்த முகப்பெழுத்தை இன்சியலை நீங்கள் தமிழிலே போட நினையுங்கள். அது மிக மிக முக்கியம். இதற்கு ஆங்கிலேயர் இந்த நாட்டை விட்டு போகின்ற பொழுது இந்த 26 எழுத்துக்களை போடுங்கள் என்று சொல்லவில்லை. அவன் பாட்டுக்கு கொடுத்து விட்டு போய்விட்டான். ரெண்டாவது, நம்முடைய பெயர்கள் நல்ல பெயர்கள், தாய் வழி தந்தை வழி அல்லது உறவு முறை பெயர்கள், நல்ல தெய்வ பெயர்கள் இருந்தன. நான் அழகப்பன் என்று சொன்னால் என் தந்தையுடைய பெயர் ஆறுமுகம், எங்கள் ஐயா பெயருடைய பெயர் அழகப்பன். அதை எனக்கு இட்டார்கள். எனவே அந்த பெயர்களை எல்லாம் இப்பொழுது நாம் மாற்றி வெவ்வேறு ஆங்கில பெயர்கள் அல்ல, அந்த இஷு என்று வரக்கூடிய பாம்பினுடைய சீற்றம் போல உள்ள அந்த பெயர்களை எல்லாம் சுரேஷ், ரமேஷ், தினேஷ் போடலாமா? கந்தன், கடம்பன், முருகன் இவர்களெல்லாம் எங்கே போனார்கள்? அழகப்பன், ராமசாமி, ராமநாதன் இவைகளெல்லாம் காணாமல் போய்விட்டன. இங்கே இருக்கின்ற தலைப்புகளெல்லாம் பாருங்கள். ஆட்சி, நகரத்தார் திருமகள், தனவணிகன், நம்முடைய இளங்கோருடைய நகரத்தார் மலர். ஆங்கில பெயர்களே கிடையாது. ஜூனியர் போஸ்ட் அது ஆங்கில பெயர். நீங்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இனி தந்தை வழி தாய் வழி பெயர்களையே தயவு செய்து வையுங்கள். இதை நான் கட்டாயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கடைசியாக நான் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு பாரம்பரியம் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா, அந்த வேஷ்டி சட்டை தான். அந்த வேஷ்டி சட்டையோடு வர வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் மாறி வருகிறது. அந்த வேஷ்டியை 2 காலுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இன்றைக்கு ஒரு 10 பேர்களுக்கு மேலே இது கல்யாண வீடு என்று நினைத்து நாங்கள் ஜரிகை வேஷ்டியோடு வந்திருக்கின்றோம், நல்ல சட்டையோடு வந்திருக்கின்றோம்.
ஜரிய வேஷ்டி கட்டி கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அவ்வளவு ஆசையாக இருந்தது. ஒரு 15 பேர் வந்திருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட மேடையில் நீங்கள் கூடுகின்ற பொழுது நம்முடைய பாரம்பரிய உடையை தயவு செய்து நீங்கள் அணியுங்கள். நகரத்தார் சமூகம் உனக்கு என்ன செய்தது என்பதை விட நீ நகரத்தார் சமூகத்துக்கு என்ன செய்தாய் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். நான் 85 வயது வரை நகரத்தார் சமூகத்துக்கு செய்ததை நான் அச்சிட்டு விட்டேன். அச்சிட்டு 85வது வயதிலே கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எனவே ஞானம் மொழியிலே நான் முத்தையா செட்டியார் வழி, எம்ஏஎம் ராமசாமி வழி, எஸ்ஆர்பி டூல்ஸ் சுப்பிரமணிய செட்டியார் வழி, ஏஆர் லட்சுமணன் வழி தொடர்ந்து பயணித்து வந்த நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. சிவகாசி நகரத்தார் சங்கத்தைச் சேர்ந்த ஆண்டிய பொன்னன். அனைவருக்கும் வணக்கம். நான் மேலைச்சுவரியைச் சேர்ந்தவன். சிவகாசி நகரத்தார் சங்க தலைவராக உள்ளேன். அங்கு பேப்பர் வியாபாரம் 44 வருடங்களாக செய்து வருகிறேன். நான் 1956ஆம் வருஷம் ரெங்கூன் என்னுடைய தகப்பனார் ரெங்கூன் என்னை கூட்டிட்டு சென்றிருந்தார்கள். அங்குதான் என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் அங்குதான் படித்தேன். அங்கு 8 வருஷம் ரெங்கூன் டவுனில் இருந்தேன். அது கிட்டத்தட்ட முகல் வீதி வந்து நம்ம செட்டியாருங்க வீதி மாதிரி தான். ஒரு அயல் நாட்டில் நம்ம செட்டியாருங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க. 6:30 3:30 6:30 கோயில் மேலே கோயில், ராஜா வீட்டு ஆஃபீஸ் இருந்தது, ரெட்டியார் அறை, இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக பர்மாவில் நம்ம நகரத்தார்கள் எல்லா ஊர்க்காரங்களும் இருந்தாங்க. ரொம்ப அருமையான ஊர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் 1963 இராணுவ ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் விசா கொடுக்கல. ஒன்று நீங்கள் பர்மாவில் இருங்க, இல்லைன்னா இந்தியா போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாரும் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி வந்துட்டோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் என்னுடைய பள்ளி படிப்பை நான் இங்கே இந்தியாவில் முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணேன் ஒரு 6.5 வருஷம். அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு பர்மாவிலிருந்து வந்திருந்ததுனால பர்மா ரிப்பேட்ரியேட்னு சொல்லி ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரு என்ட்ரி போட்டு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அது நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, இப்போ நம்ம பேக்வேர்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இனிமேல் உள்ள பிள்ளைங்கள்லாம் நகரத்தாருனே பள்ளிக்கூடத்தில் பதிவு பண்ணணும். அது அவங்களுக்கு பல வழியில் உதவியாக இருக்கும். அது நான் வந்து அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஒரு 6.5 வருஷம் நம்ம லெதர் கிங்னு சொன்ன நாகப்ப செட்டியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். லெதரில் அவர் பெரிய கிங்காக இருந்தார். அவர் மேலைச்சூரியை சேர்ந்தவர். அவருக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கியிருந்தார். ஸோ நம்ம செட்டியாருங்க எந்த தொழில்னாலும் ரொம்ப அருமையாக செய்வாங்க, அதில் சிறப்பாக இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். பர்மா வந்து ஒரு கெட்டு போனது கூட ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா இல்லைன்னா அங்கேயே போய் எங்கே இருக்கீங்க உங்கள் செட்டியாருன்னா, பர்மாவில், மலேசியாவில், சிலோனு, சிங்கப்பூர், தைவானு இப்படி தான் போய்கிட்டு இருந்தாங்க. இப்போது அது கெட்டதுக்கப்புறம் எல்லோரும் இந்தியாவில் நிறைய தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் இப்போ நம்ம சிறப்பாக இருக்கோம். இல்லைன்னா இன்னும் பர்மாவுக்கு பர்மாவுக்கு போய் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் இந்த பேக்வேர்டு அப்படிங்கிறதுல வந்து நம்ம நகரத்தார்னு பதிவு பண்ணி அது நம்மளுக்கு ரொம்ப வழியில் உபயோகமாக இருக்கும். ஏன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எனக்கு அந்த பர்மா ரிப்பேட்ரியேட்னு கொடுத்ததுனால எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நான் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு 6.5 வருஷம் ஒர்க் பண்ணேன் கல்பாக்கத்தில். அதுக்கப்புறம் தான் சிவகாசிக்கு வந்தேன். அதனால் அந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு நம்மளுக்கு அதில் பேக்வேர்டில் இருக்குது நகரத்தார்னு பதிவு பண்ணினா நம்மளுக்கு அது எத்தனையோ வழியில் உபயோகமாகும். அது உபயோகமாகிறதுக்கு உபயோகமாகட்டும், அதை நம்ம தடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ட்ரெயினை பற்றி சொன்னாங்க. ட்ரெயின் நம்ம பக்கத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம பக்கம் பூரா பேக்வேர்டாக இருக்கிறதுனால பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம ட்ரெயின் வர்றதுக்கானது லேட்டானாலும் பரவாயில்ல, அது வந்துட்டால் நம்மளுக்கு ரொம்ப நன்மை பயக்கும்.
அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சீக்கிரமாக, அதாவது பெண்களுக்கு 21 வயசு, பையங்களுக்கு 23 வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதுக்கு எல்லா பெற்றோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அதன்படி நடந்துக்கிட்டால் நல்லது. நன்றி, வணக்கம். சென்னை வாழ் நகரத்தார் சங்கம், கண்டனூர் வாழ் நகரத்தார் சங்கம், எல் செல்லப்பன் அவர்கள். நகரத்தார் ஐக்கிய சங்கத்திற்கு ஞானம் வந்திருக்கிறது. டாக்டர் ஞானமன்னன் தலைமை ஏற்றிருக்கின்றார்கள். நகரத்தார் ஐக்கிய சங்கம் இதுகாலம் சிறிய குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்தது. 76 நகரத்தார்களுக்கும் சென்றடையும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எல்லா நகரத்தார்களையும் இணைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதற்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த திரு கோவிலூர் ஆதிநகர்த்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கோவிலூர் இன்னைக்கு நகரத்தார் கம்யூனிட்டியில் அதிகமாக பொறியாளர்கள் படித்தவர்கள் இருக்கின்றாங்க மாணவங்கன்னா, அதுக்கு பெரிய காரணம், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் நம்ம கோவிலூர் தான். கோவிலூரில் எஜுகேஷன் லோன் கொடுத்த காரணத்தினால தான் இன்னைக்கு அதிகமான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் பட்டதாரியாக இருக்கிறதுக்கு, குட்டிச்சவராக இருந்த வீடெல்லாம் செட்டிநாட்டில் வீடாக ஆகியிருக்குன்னா அதுக்கு பெரிய காரணம் கோவிலூர் எஜுகேஷன் லோன், வட்டியில்லா கடன் கொடுத்தது. அது என்னைக்கும் நன்றிக்கு உரிய விஷயம், மறக்க முடியாது. பேக்வேர்டு கம்யூனிட்டி மாற்றத்தை பற்றி எல்லாரும் பேசினாங்க. அதாவது பேக்வேர்டு கம்யூனிட்டி, அந்த பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு இருந்தால் படிப்பில் ஒரு சிறிய சலுகைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கின்னு நிறைய நகரத்தார்கள் 1982 திரு VNCT அவர்கள் தலைமையில் நகரத்தார் நல உரிமை மாநாடு நடந்தது காரைக்குடியில். அப்போ நகரத்தாரை பேக்வேர்டு கம்யூனிட்டியாக மாற்றலை. ஆனால் நகரத்தார்கள் என்ன பண்ணாங்கன்னா, நகரம்னு போட்டு வாங்கி நிறைய படிப்பில் சேர்த்து நிறைய பிள்ளைங்க நகரம்னு பேக்வேர்டு கம்யூனிட்டியாக இருந்து இன்னைக்கு நிறைய பட்டதாரிகளாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் இருந்து வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் தீர்மானத்தை நிறைய சமைச்சு வைக்கலாம், சாப்பிட்றதுக்கு மக்கள் ரெடியானு பார்த்து சமைங்க. தீர்மானங்கள் ஃபைலில் தான் இருக்கும். மக்களை சென்றடையணும்னா மக்கள் அதை அங்கீகரிக்கணும். அதுக்கு என்ன காரணம், இங்கே இருக்கிறவங்க, மேடையில் அறிஞர்கள் பேசினவங்க, நகரத்தார் சங்க பொறுப்பாளர்கள் எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, நான் என்னுடைய சொந்த கருத்தை கூறுகிறேன், நான் என்னுடைய சொந்த கருத்தை கூறுகிறேன். சொந்த கருத்தை கூறுறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு, நிர்வாகம் எதுக்கு? இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு வழி இருக்கு, எல்லாரும் மனசு வச்சா முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நகரத்தார்கள் அனைவரையும் 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரையும் ஒரு கணினி மூலமா, இணையத்தின் மூலமா இணைக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா நகரத்தார்களையும் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களை சுண்டு விரல் அடையாளம் வைத்து ஓட்டுரிமை அளிக்க வேண்டும். அப்ப எல்லாரும் தனிப்பட்ட கருத்தை கூறினா இதை நடத்தலாமா நடத்த வேணாமா முடிவுக்கு எளிதில் வர முடியும். இல்லைன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவா வர்றாங்கல்ல, நகரத்தார் சங்க தலைவர், பொருளாளர், செயலாளர், பொறுப்பாளர்கள் எல்லாம் நகரத்தார் சங்கத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நகரத்தார் சங்கத்தில் இருக்கிறவங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பொருளை சார்ந்தோ சப்போர்ட்டை சார்ந்தோ அவங்க ஒரு பக்கம் சாயிற மாதிரி தான் சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால நகரத்தார்களை தனிப்பட்ட கருத்தை தேர்ந்தெடுக்கணும்னா இணையத்தின் மூலமா அனைத்து நகரத்தார் மக்களையும் இணைத்து கோவிலூர் சங்கமும் நம்ம ஐக்கிய நகரத்தார் சங்கமும் இணைந்து இதை ஒரு சிரமமான விஷயம் செஞ்சிட்டா பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயம். எந்த முடிவாக இருந்தாலும் அனைவரிடமும் கேட்டு உடனே வேணுமா வேணாமா முடிவு பண்ணலாம். இல்லைன்னா இது என்ன தீர்மானம் நீங்க போட்டீங்கன்னாலும் நடைமுறைக்கு ஏட்டு சொருக்கா கறிக்க உதவாது. இதை எல்லாரும் தயவு செய்து கருத்தில் கொண்டு இதை செய்யணும். இன்னொரு விஷயம், புள்ளி விவரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா 9 நகர கோயில்லையும் எடுக்கிறாங்க. 9 நகர கோயிலில் இருக்கிற நகரத்தார்களும் எத்தனை பேர்கள் அதை பண்ணாம இன்னும் இருக்காங்க, அதை பதிவு செய்யாமல் எத்தனை நகரத்தார்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் பண்ணுங்க.
நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த விவரத்தை பதிவு பண்ணினா தான் உங்களுக்கு கோயில் மாலை வரும், உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும், எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுங்க. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே, ஒரு 3 மாதத்துக்குள்ளேயோ 6 மாதத்துக்குள்ளேயோ நீங்கள் அதை நிறைவேற்றுங்க. நிறைவேற்றி ஒவ்வொரு கோயில்லையும் அந்த மாதிரி புள்ளி விவரங்களை சேகரித்து விட்டால் இந்த மாதிரி விஷயங்கள் நடைமுறைப்படுத்துவது மிக மிக எளிதாக இருக்கும். அப்புறம் எரணி கோயில் பிள்ளையார்பட்டி, இது திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க, அது எரணி கோயில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நல்லபடியாக நடக்கட்டும், இது அவர்களை சார்ந்த விஷயம். இன்னைக்கு இங்கே வந்திருந்தாங்களே, வந்திருந்தவங்க எல்லாரும் கமிட்மெண்ட் முடிஞ்சவங்க தான் அதிகமான பேர்கள். 99% பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணவங்க. யார் வீட்லேயும் 40 வயசில் பிள்ளை இல்லை, யாராவது இருக்கிறவங்க கையை தூக்குங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட கதி என்ன சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையில் இருக்கும். அப்படி சிந்திங்க. இப்போ எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டாச்சுங்க. நம்ம எல்லாரும், எனக்கு 2 மாதம் கல்யாணம் முடிச்சுட்டேன். நான் இப்போ என்ன நினைப்பேன், நம்ம இன கௌரவம் போயிடக்கூடாது, நம்ம இன கௌரவம் கெட்டு போயிடக்கூடாது, பேக்வேர்டு ஆக்கக்கூடாது, கலப்பு மனத்தை ஏற்கக்கூடாது அப்படின்றோம். கலப்பு மனத்தை ஏற்கக்கூடாதுன்னு சங்கங்கள் அமைப்புகள்லாம் தீர்மானம் போடுறீங்கல்ல, இங்க இருக்கிறவங்களே மனசை நெஞ்ச தொட்டு பாருங்க. எத்தனை பேர் நம்ம நண்பர்களுக்கோ பங்காளி வீட்டிலையோ கலப்பு மனம் செஞ்ச விழாக்களுக்கு எத்தனை பேர் போயிருக்கோம், எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கோம், போயிட்டு வந்து தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். நகரத்தார் இனம் முன்னேற வேண்டும் என்றால் அதை வந்து தவிர்க்கணும்னா பிள்ளைகளை கொண்டுற முடியுமா? நம்ம பெத்த பிள்ளை தப்பா பண்ணிடுச்சு, ஆதரிக்கத்தான் வேணும். அது அந்த காலத்துல வந்து இலைமறை காய்மறையா இருந்தது. இப்ப வந்து கல்யாணம் பண்ண பிள்ளைங்களை ரைட் ராயலா கூட்டிட்டு வர்றாங்க, எல்லா விசேஷங்களுக்கும் வர்றாங்க, எல்லா சங்க நிகழ்ச்சிகளுக்கும் வர்றாங்க, எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் மலுங்கல் ஆயிட்டோம், முன்னாடி மாதிரி கிடையாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில நம்ம நகரத்தார் கம்யூனிட்டி இன்னைக்கு இருக்கிறோம். இதை வந்து மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து மனமுறிவை தவிர்க்கணும்ன்றாங்க. மனமுறிவு ஏற்படணும்னு எந்த ஆத்தா பச்சியாவது கல்யாணம் பண்றாங்களா சார்? கல்யாணம் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, வம்சம் பெருகும்னு தானங்க கல்யாணம் பண்றோம். இனம் மனமுறிவு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம பிள்ளைங்களுக்கு எதையும் தாங்கி கொள்ளணும், எதையும் சகித்து கொள்ளணும், அடுத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற இதை சொல்லி வளர்க்கல. பெற்றோர்களுடைய குற்றம் இது. என்ன கேட்டாலும் தனி உரிமையை ரொம்ப வளர்த்து விட்டுட்டோம். நம்ம எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தனி உரிமையை வந்து நம்ம ரொம்ப வளர்த்து விட்டுட்டோம். அந்த காரணத்தினால பிள்ளைங்க சொல்றது கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு குடும்ப தலைவர்னு ஆடவர்கள் இருக்கிறோம், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறோம். 3 பேர் முடிவெடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கோம். எல்லார் குடும்பத்திலையும் இப்படிதான் இருக்கு. அதிகமான பேர்கள் என்ன விரும்புறாங்களோ அதை தானே நடைமுறைப்படுத்துறோம். அந்த புள்ள மனசு வந்துருச்சு, காதலிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிருச்சு, இதுக்காக நம்ம அர்த்தப்பட முடியுமா? சேர்த்துக்கணுன்றாங்க. நம்ம நிர்வாகங்களில் சேர்க்கலையே தவிர நம்ம எல்லாரும் நண்பர்களும் பங்காளிகளும் எல்லாரும் போய்கின்னு தான் இருக்கோம். இலைமறை காய்மறையாக இருந்ததை இதை வந்து பொதுவில் நம்ம ஒத்துக்கலையே தவிர தனிப்பட்ட முறையில் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் புள்ளி ஆகிறேன், செட்டிய வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பையங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன? அதுக்கு ஏற்றாற் போல் ஏதாவது எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஓட்டு உரிமை வாக்களித்து இதுக்கு ஏதாவது தீர்வு காணலைன்னா நம்ம சமூகம் சிதைகின்றதை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுதான் உண்மையான நிலவரம். நீங்க சொல்றோமோ சொல்லலையோ, அங்கீகரிக்கிறோமோ இல்லையோ, பிள்ளைகள் மனம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இதை காப்பாற்ற வேண்டியது அனைவருடைய கடமை. அதுக்காக தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் வெளியில வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை அண்ணா நகர சங்கத்தின் நிர்வாகஸ்தர் ஆர்கிடெக்ட் சிவா அவர்கள். எப்படிப்பா இருக்கீங்க? இவ்வளோ நேரமா காலையிலேருந்து அப்படியே அமைதியாக இருக்கீங்கள, நீங்களே கையெழுத்துட்டுங்க உங்களுக்கு. அதனால் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கள. அண்ணே சத்த எல்லாரும் கிட்ட கவனிப்போம். ஆத்தா உன்னைய மேலே உங்கள் ஆத்தா கூப்பிட்றாங்களாம். அதில் ஏதோ எர்த்தில் ஷாக் அடிக்குதான், லைட்லாம் போடக்கூடாது. அவர் போடுறாரா? அப்பா லைட்டெல்லாம் மறந்துருப்பா. சரி, ஒரு முக்கியமான விஷயம். முத்தாச்சி யாருன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? சொல்லுங்க, முத்தாச்சி யாரு? ஞானண்ணே மனைவி. இன்னும் ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியாது. 70 வருஷமா ஐக்கிய நகரத்தார் சங்கம் நடக்கல.
இந்த வருஷம் அண்ணனுக்கு 70. முத்தாச்சி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சபையில் சொல்லிடுச்சுவான்னு. என்னண்ணே உங்களுக்கு 70 தானே? எல்லாம் பெருசாக கேத்துனுங்க, 70ல் ஏகப்பட்ட விஷயம் பண்ண போகிறாங்க. சரி, கடான்னு போவோம். அண்ணா நகரத்து அரசாங்கம் மாணிக்கண்ணே எந்திரிங்க, அண்ணே சுந்தரண்ணே எந்திரிங்க, எந்திரிங்கண்ணே, சந்திரமொழி எல்லாம் போயிட்டாங்க, பழனியப்பண்ணே எந்திரிங்க, ஞானண்ணே எந்திரிங்க. இதெல்லாம் அண்ணா நகர் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம், உங்கள்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதனால் 70 ஒரு இடத்துல ஞானண்ணே 70 நடத்துகிறாங்க. எல்லா சங்கத்திலும் எல்லாரும் பேசிட்டோம். நான் 2 பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ இந்த ரயில் ஓட்டணுங்கிறிய, ரயிலை ஓட்டுறது சென்ட்ரலில் போய் ஓட்டுறதா, ஸ்டேட்டில் ஓட்டுறதா, இல்லை பங்காளி பசுபதியை கேட்டு ஓட்டுறதா தெரியலை. ஆனால் நம்மள்கிட்டயே ஏகப்பட்ட பஸ் ஓனர்கள் இருக்காங்க. அதில் எல்லாரையும் எல்லா ஊருக்கும் வண்டி விட சொல்லி கேளுங்க. நான் சமீபத்தில் கீழப்பொங்குடி விகேவி ட்ராவல்ஸு இளையாத்துக்குடிக்கு பஸ் விடுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா, கையெழுத்துட்டுங்க. வழி வந்து அதில் கொஞ்சம் சுயநலமும் வந்துருச்சு. வழி வந்து திருமையம், ராங்கியம், குருவி கொண்டாம்பட்டி, ஆவணிப்பட்டி, கீழச்சப்பட்டி ட்ராப் பண்ணி இளையாத்துக்குடிக்கு வண்டி வந்துடும். அது சின்ன சேசிஸ் வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோ இளையாத்துக்குடிக்கு நீங்கள் தாராளமாக பெரிய கோயிலுக்கு வரலாம். கீழச்சப்பட்டில் இறக்கி ஆட்டோவில் அவங்க செலவு பண்ணி கொண்டாந்து விடுறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். கீழப்பொங்குடி விகேவி அறிமுகம் இருந்தால் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம மாலையில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பஸ் ஓட்டுறீங்க. இந்த செட்டிநாட்டு 76 ஊரையும் சேர்த்து ரவுண்ட் த ட்ரிப் ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காரைக்குடி டு அந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த பக்கம் திருப்பத்தூர், இந்த ட்ரையாங்கிள் கோல்டன் ட்ரையாங்கிள் வாஜ்பாய் மாதிரி ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் போட்டு ஓட்டுறதுக்கு ஒவ்வொரு பஸ் ஓனர்ட்டையும் பேசினீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு வியாபாரமாகும், நமக்கு காரியமாகும். அதுக்கப்புறம் ரயில் வரும், கண்டிப்பாக கிழக்க போகிற ரயில் வந்துடும். சப்ஜெக்ட் 1 கல்வியும் வேலை வாய்ப்பும் நம்ம ஆளுங்க பயலுக அவையவனும் பொண்ணுங்களும் ரெடி ஆயிரும். 2வது சப்ஜெக்டு ரயில் சப்ஜெக்டு, ரயில் வரும் கண்டிப்பாக. 3வது சப்ஜெக்டு கோச்சாரமாக பெரியவங்களை கேட்டு முடிவு பண்ணுங்க, எரணி கோயில் பிள்ளையார்பட்டிய. 4வதுக்கு பல விதமான அவசியம் இல்லை, பல பேர் பல விஷயங்களை பேசியிருக்காக, கேட்டுக்குங்க. இதில் வந்து இந்த விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா நாராயணன்? விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் கட்டுப்பாடோட தாய் தகப்பனோட தெரிஞ்சு போயிட்டு வர்றது சுதந்திரம், இல்லை நான் பாட்டு போகிறேங்கிறது விடுதலை. இப்போ நம்மதில் நிறையா பேர் விடுதலை ஆகிட்டோம், இதுதான் இயற்கையான உண்மை. இடையில மற்றவங்க சொன்ன மாதிரி மற்ற ஜாதிகள் எல்லாமே கோச்சாரமாக மாறிக்கிட்டே வருது. அவங்கெல்லாம் ஒரு 25 வருஷத்தில் காலி ஆகிறாங்கன்னா நம்ம ஒரு 50 வருஷத்தில் காலி ஆகும். இந்த கடைசியாக இப்போ இந்த உட்கார்ந்துருக்க செட்ட வயசு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் தான் எல்லா வித இன்பத்தையும் பெற்ற சமுதாயமாக இருப்போம் கட்டுக்கோப்போட. அதுக்கு தான் திருப்பி இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். ஐக்கிய நகரத்தார் சங்கம் உள்ளே வந்திருக்கு. இதில் அதாவது இந்த பர்த் ரேட்டு டெத் ரேட்டை பேசும்போது எல்லாம் நிறையா பிள்ளை பத்துக்குன்னு வச்சுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாம் பங்காளிகள்லாம் நல்லா இளமையாக தான் இருக்கீங்க. அதனால் திருப்பி ஆட்சிமார்கள்ட்ட பேசுங்க, முடிஞ்சா இன்னும் 2 பிள்ளையை பெற்றுக்குங்க. ஏன்னா பாப்புலேஷன் வந்துட்டாலே இந்த கல்யாண பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஒன்று வெளியில் போனாலும் இன்னொன்று இருக்கும், இன்னொன்று பக்கத்தில் இருந்தாலும் அம்மா பொண்ணு அம்மா அம்மானை கட்டிக்கிறதுக்கு இருக்கும். அதனால் நானும் போய் என் மனைவி வைத்தியத்திட்ட பேசலாம்னு இருக்கேன். அதாவது அறிமுகம் பண்ணவர்களை ஏன்னா டயத்தை பொறுத்து தம்பி லைட்டு போடாத. மேலவட்டையைச் சேர்ந்த இளையாத்துக்குடி ஒக்கூரான், ராங்கியத்தைச் சேர்ந்த ரத்னன் செட்டியார் இன்போலியாச்சிக்கு பிறந்த மகன் நான் சிவா, மனைவி வைஜெயந்தி, மகன் மீனாட்சி ராமநாதன் காரைக்குடியில் செஞ்சுருக்கோம், பையன் கார்த்திக் ரத்னம். அந்த படிப்புக்காக சொல்கிறதுக்காக அதை சொல்ல வந்தேன். நகரத்தாரில் வித்தியாசமாக முதல்ல படித்தது ஆர்கிடெக்சரு. எங்கள் செவ்வூர் பெரியத்தா சொல்லும், எல்லாம் பிடெக் படிப்பாங்க, எம்பிபிஎஸ் படிப்பாங்க, புரியாமல் என்னத்தையோ படிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லும். அதனால் அப்போவே வந்து ஒரு வித்தியாசமான லைன் கிடச்சிது. இப்போ என் மகன் படித்தது வந்து ப்ராடக்ட் டிசைனிங். அதில் இனிமேல் படிப்புங்கிறது வந்து ஸ்கூல் காலேஜுங்கிறது மாதிரி நிறையா வெர்டிக்கல் வந்துடும். இப்போ இந்த ட்ரோனில் பறந்து போய் படிக்கிறதுக்கெலாம் படிப்பு வந்துருச்சு. அதில் படிப்பை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பர்த் ரேட் டெத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் திருவொற்றியூரை பற்றி அவங்க நிச்சயமாக சொல்லணும். அந்த திருவொற்றியூர் சங்கம் வந்து நிறையா செய்கிறாங்க. நம்மளால ஏழ்மைங்கிறது இருக்கக்கூடாது, கடைசி பயணத்துக்கு யாரும் காசு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ப்ரேயரு. அவங்க வந்து நிறையா முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் வந்து ஆவரேஜ் மாதம் மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் டேட்டாலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நம்மளோட டெத் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. உங்களோட பர்த் ரேட்டை விட திருவொற்றியூர் 1 மட்டும் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஆவரேஜாக மாதத்துக்கு 30 நாள்னா மினிமம் 10லேருந்து 12 சந்தோஷமாக நாங்கள் மேலே போய் ஆசீர்வாதம் பண்ணுறோன்னு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பர் டே கொரோனா டயத்தில் ஆவரேஜ் 3 பர் டே. ஆஸ்பத்திரிலேருந்து அனுமதி கொடுத்து திருவொற்றியூர் போனது, விடுதிக்கு வராமல் நேராக போனது ஏரியாவில். இங்கேயும் எல்லாம் டோட்டல் தமிழ்நாடு சேர்த்து சொல்கிறீங்க. சரி, அப்போ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 டெத்து இயர்லி. அப்போ நம்மளோட இப்போ பர்த் ரேட்டு டேட்டா இல்லை. அதனால் ஒக்கூரில் இளையாதுக்குடி ஒக்கூரில் நான் ஒரு பரிந்துரைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம வந்து புள்ளியானதுக்கு நம்ம பதிவு பண்ணுற மாதிரி
பிறப்பையும் பதிவு பண்ணுங்கன்னு கொண்டு வரதுக்கு முயற்சியை பரிந்துரை செய்கிறதா இருக்கேன். அதாவது ஆண் பிள்ளை பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் ஃபஸ்ட்டு டேட்டா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். அதில் நடுவழியில் இயற்கை எதிர்றது உண்டு, ஆக்சிடென்ட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மள்ட்ட கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பர்த் டைம்லேருந்து அதை சொல்கிறதுக்கு ஐக்கிய நகரத்தார் சங்கத்துக்கு அதையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் ஐக்கிய நகரத்தார் சங்கம் பல சங்கங்கள் நடுவில் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைன்னு வருது. ரொம்ப வைப்ரேட் ஆகுதா இல்லை கேட்குதாண்ணே? கேட்குது. அதாவது ஒரு சாமியை இப்போ இயேசுநாதரை போய் பார்க்குறேன், மாதாவை பார்த்தேன்னா கண்ணு தெரியுதுன்றான். அல்லாவை பார்த்து எங்கிட்டாவது போய் சாமி கும்பிட்டா பயம் போகுதுன்றான். மாரியாத்தாலை பார்த்தா புள்ள பறக்குதுன்றான். அப்படிங்கிற மாதிரி சாமியே தன்னை நிரூபித்தா தான் நம்புகிறோம். அதனால் ஐக்கிய நகரத்தார் சங்கம் நிரூபிக்க ஆரம்பித்தா தான் இதை ஓவரால் கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும்னே. அதனால் இதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வேலை தரேன். தரலாமா? கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லிடவா? நீங்கள் 70 பண்ணிக்கிறீங்க. அதாவது இப்போ நகரத்தார் பில்டிங் நான் அந்த லைனில் இருக்கிறதுனால அதை சொல்ல கடமைப்படுறேன். எல்லா பெரிய வீடும் நீங்கள் போய் உங்கள் பெரிய வீடுகளை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிட்டாடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்குன்னு இருக்கும். விவரம் தெரிஞ்ச ஆளுங்க கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. விவரம் தெரியாமல் இருக்கிறவங்க பங்கு சண்டைன்னு வரும்போது தான் இப்போ முழிச்சுக்கிறாங்க. இல்லை நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி காசு பணம் இல்லை, அண்ணன் தம்பி பண்ணுறான்னா அவன் வீட்டுக்கு முன்னாடி மட்டும் மொசைக்கை போட்டு டைலை போடுறோன்னு சொல்கிறோம். இவன் வீட்டு அரைக்கி வாசலில் பழைய மொசைக்கில் பழைய பேருந்து தர தான் இருக்கும். நம்மளுடைய ஒத்துமை அந்த லெவலில் இருக்குது. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வளவை சுற்றி வந்தீங்கன்னா ஒத்துமையை தெரிஞ்சுக்கிறலாம். அல்லது பழைய பில்டிங்கை இந்த பாய்கள்கிட்டையும் மற்றகள்கிட்டையும் சொல்லக்கூடாது, பேர்களை சொல்லக்கூடாது. இடிக்கிறதுக்கு கொடுக்காம நீங்கள் யாராவது வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு தகவல் வெளியூராகவே இருக்கட்டும். இப்போ ராங்கியத்தார் வீடுன்னு சொல்லி குளிபுரையில் இருக்கும், குளிபுரையா வீடுன்னு சொல்லி தேவகோட்டையில் இருக்கும். அந்த மாதிரி வீடுகள் விற்பனைக்கு வருதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மேங்கோப்பை மட்டும் பிரிச்சுவிட்டு அனாதையாக போட்டுறாதீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி கட்டணம்லாம் கட்ட முடியாது. நான் ஒரு 2-3 கட்டணம்லாம் ட்ரை பண்ணி நிச்சயமாக ரீபில்ட் பண்ண முடியல. அது இயற்கையான உண்மை. அது பங்காளி பசுபதி வலைவீட்டில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கள். அனுமதிப்பீங்களா பங்காளி? மற்றவங்களாம் உங்கள் வீடு நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய ஆர்கிடெக்சரை திருப்பி ரீகேப் பண்ணியிருக்காங்க. இதில் நான் அண்ணனுக்கு கொடுக்குறது 2 வேலை. ஒன்று இந்த அரசு ரீதியாக நீங்கள் முயற்சி எடுத்து இந்த பெரிய பில்டிங் எதுக்குமே அப்ரூவல் கிடையாதுங்க. உங்கள் வீட்டு பெரிய வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலச்சூரில் கிடையாது, வீடு பிறந்த ஒரு கோட்டையூரில் கிடையாது, கீழச்சேப்பட்டில் கிடையாது, எங்கேயும் கிடையாது. இந்த பழைய பில்டிங்கை அப்ரூவ் வாங்குறது ரெகுலரைசேஷன் ப்ராசஸ்னு பேர். இது அரசு ரீதியாக போகும்போது நகரத்தார் வீடை மட்டும் அவன் பார்க்க மாட்டான். திருநெல்வேலி உறவின் முறை இருக்கும், அங்கிட்டு முக்குளத்தூர் இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி 50 years அண்ட் அபவ் ஹெரிட்டேஜ்லேயும் போய் மாட்டிக்கக்கூடாது. ஹெரிட்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கை வைக்க முடியாது. அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலத்தை நீங்கள் ஒரு மாதிரி நம்மளாம் யோசனை பண்ணலாம், பேசலாம். அப்போ இந்த வீடுகளுக்கு ஃபுல்லாக ஒரு திட்ட அனுமதியை வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய தஸ்தாவேஜும் மேலும் ஊர்ஜிதம் ஆகுது. அந்த அவ்வளோ பெரிய நகரத்தார் வீடுகள் ஒவ்வொரு வீடும் 20,000 சதுரடி இருக்க வீடு அப்ரூவலாக உங்களுக்கு கிடைக்குது. இதில் கிடைக்கும் போது தொழிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். தொழிலுக்கு வாங்குறதுக்கு போது ஒரு கொலாட்ரலுக்கு இது அதிகப்படி சக்தியாக உங்களுக்கு மாறும். நாளைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாலோ இது பண்ணாலோ கோச்சாரமாக சப்டிவிஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முதல் விதை இந்த ஏற்கனவே இருக்க பில்டிங் அப்ரூவல் ஆனால் கிடைக்கும். அதெல்லாம் நகரத்தார் 76 ஊர்லேயும் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த நிறையா உள்ள ஸ்ட்ரக்சரை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோரமாக நீங்கள் கிளம்பி இருக்கிற மற்ற எல்லா சங்கம் 120-130 சங்கத்தையும் இணைச்சி நீங்கள் முதல்ல பண்ணிங்கன்னா இதுக்கு உண்டான முழு ஆலோசனையை 5 பைசா வாங்கிக்காமல் செய்ய நான் தயாராக இருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த கோவில்கள் பிரச்சனை. 9 கோவில்லையும் இந்த கோவில் போயிடுச்சு, அந்த கோவில் போயிடுச்சு. கிரிக்கெட் மேட்ச்சில் பவுண்டரியில் அடிக்கிற மாதிரி அடுத்து எந்த கோவிலும் நம்ம உட்காந்து எல்லாரும் ஆங்கிலத்தை சொன்னால் காசிப்பிங், தமிழில் சொன்னால் பேசிக்கிட்டு இருக்குமே ஒழிய அதை தடுக்கிறதுக்கு எங்கே கிளம்பணும் அப்படிங்கும்போது ஒரு 5 பேர் சேர்ந்த ஒத்துமையில் அந்த காலத்தில் அண்ணாமலை சீரியலில் சாத்தப்ப செட்டியார் தேன்மொழியாச்சியை வெளியில் நினச்சி நகரத்தாரை காப்பாற்றினது. நாங்கள் ஒரு 4-5 பேர் என் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். என் மனைவி வைஜந்தி சொல்கிறா, எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கே, செட்டிநாடு சீரழிச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி பேசி அண்ணாமலை சீரியல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இல்லை கதையை சொல்லிடுறேன். அதில் சன் டிவி பாஸ்கர் டைரக்டரு அவர் ஒரு சீரியலில் சாத்தப்ப செட்டியார்னு தப்பாக காமிக்கிறாரு, கொலை பண்ணுறாரு, கடத்துறாருன்னு தேன்மொழி ஆட்சியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஆஃபீஸில் யதார்த்தமாக பேசும்போது இயற்கையாக சில பேர்களை சொல்கிறத யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், ஒரு புகழ்ச்சிக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நடந்த உண்மை. உடனே ஒரு பக்கத்தில் நாங்கள் பேசியிருந்தேன். நான் லேனா காசிநாதன், கோட்டையூர் அரசியலாகப்பன், இன்னொரு 2 பேர் ஆஃபீஸ் ஸ்டாஃபு. நாங்கள் 5 பேர் நகரத்தாருன்னு கிளம்பி போயிட்டோம். நான் சினிமா கடைகள்லாம் வேலை செஞ்சதுனால கிளம்பி போனோம். போயிட்டு அந்த சைதாப்பேட்டையில் உள்ள இதுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அவனை பார்க்குறோம். மத்தியான நேரம் நாங்கள் போகும்போது நல்லியில் போய் பொன்னாடையை வாங்கிட்டு போகிறோம், பார்க்குறோம்.
அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு டைனிங் டேபிளில் இருந்தவங்க 50 பேர், நாங்கள் 5 பேர், அவங்க 80 பேர், 50 பேர் அப்படியே எந்திரிக்கிறாங்க. எங்களுக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு 5 நிமிஷம் அடிக்க போகிறாங்களான்னு. ஆனால் எந்திரிச்சிச்சு தலை வணங்கி நீங்கள் இன்றைக்கி நகரத்தார்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, பொன்னாடை போக்கி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த எபிசோட நாங்கள் கரெக்ட் பண்ணிடுறோம்னு சொல்லி மறுநாள் ஈவினிங் வந்து சாத்தப்ப செட்டியார் ஜெயிலுக்கு போயிடுவார், தேன்மொழியாச்சு சிவபுராணம் பாடிட்டு காசிக்கு போயிடும். 2 பேரும் சீரியல் டு போய். இது எதுக்கு சொல்கிறேன்னா 5 பேர் விளையாட்டாக போய் 2 பேர் நான் நகரத்தார், 3 நகரத்தார், 5 பேர் நகரத்தார்னு போய் சொன்னதுக்கே வெற்றி கிடைச்சிது. அதே மாதிரி இப்போ 76 ஊர்லேருந்து தேர்ந்தெடுத்து காசிக்கு அனுப்பிச்சிக்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அது ஒன்று. அது போக வந்து ஒரு 50 பேர் சேர்ந்தாலே இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் போது நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் இதை ஃபுல்லாக சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குங்கிறத ஒரு விதைக்காக தான் சொல்கிறேன் நான். அப்போ இதை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக செஞ்சோம்னா 2 விஷயம். ஒன்று, நகரத்தார் ஊரில் இருக்க எல்லாமே வீடுமே ரெகுலரைஸ்டாக அப்ரூவ்டு பிளான் கிடைச்சிட்டாலே இது லைட்டெல்லாம் போட வேண்டாம்னே, உங்களுக்குலாம் தெரியல லைட்டு. சரிண்ணா, இன்னொன்று கடைசி மேட்ரு, கொஞ்சம் நம்மளாம் இருக்குங்கிற நினப்பில் பேசுகிறேன், வேறு யாரும் கேட்டு போய் சொன்னாலும் அது தவறுதலாக தெரியக்கூடாது. எஸ்பெஷலி காரைக்குடியில் நான் அரசு செக்மெண்ட்டில் பாலிசி அட்வைசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனாலையும் காரைக்குடி நண்பர்கள் தயவுசெய்து கவனத்திற்கு அண்ணனுக்கெலாம் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நான் மதத்தையும் சொல்ல முடியாது, ஜாதியையும் சொல்ல முடியாது. டார்கெட்டிங் இங்கே உள்ள நகரத்தார் பில்டிங்கில் தொழில் நடத்துகிறத நலிவடைய செய்கிறதுக்காக நகரத்தார் பில்டிங் மேலே நிறைய பெட்டிஷன்ஸ் போகுது, ஹிந்து பில்டிங்ஸ் மேலே பெட்டிஷன்ஸ் நிறையா போகுது. அப்போ இந்த பெட்டிஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழிவாய்ப்பு நீங்கள் தான் யோசிக்கணும். லோக்கலாக கலெக்டரை பார்க்கணும். ஏன்னா வெறுமனா ஒரு மனுவை கொடுத்தோன்னே உங்கள் பேர் ஞானம் தானான்னு கேட்டுட்டு அவன் போயிடுறான் கவர்மெண்ட்டில். இது ஞானம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எத்தனை பேப்பரை ரெடி பண்ணுங்கிற மாதிரி அந்த ஒரு அனுமதியை அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ நம்ம ஐக்கியமாக ஒற்றுமையாக இருந்தால் இந்த மாதிரி பெட்டிஷனர் பார்ட்டி நீங்கள் வெளியில் எடுக்கும்போது நகரத்தார் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். அவ்வளோதானே, போயிட்டு வரேன்.